ஆமாமா ரூம் சர்வீஸ் தான் புக் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க வாங்குற சாப்பாடுக்கு பின்னாடி நாங்க சார்ஜ் பண்ணுவோம். பண்ணிக்கோங்க. என் ஸ்கூல்ல இருந்து அடிச்சு காசுல புடிங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம கிளாஸ் பஸ்ல பாரு சாப்பாடு எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. கதவை திறக்கல. ஆமா ஜோப் நேத்து நைட்டே சொன்னா கதவை தட்டினேன்னு. சத்தமே இல்லல்ல, போன் அடிச்சு எடுக்கல. ரூமை விட்டு வெளியே வந்ததே நம்ம ஸ்டாஃப்க்கு தெரியாதுல்ல. நம்மள தேடினாங்களா? நம்ம ரூம் கதவை தட்டி பார்த்தா என்ன ஆகும்? கதவை திறக்க யாரும் இருக்க மாட்டாங்க, சந்தேகம் வராது. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜின், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜாங்குக். இங்க பாருங்கடி எவ்வளவு பெரிய ரூம்னு. இது என்ன மாளிகை இல்ல பெட்ரூமான்னு தெரியலையே. முன்ன பின்ன பார்க்காத மாதிரியே பண்ணுவா. முன்ன பின்ன பார்த்தது இல்லதான், நீ தான் பார்த்த மாதிரி சீனா போடுற. இங்க பாருங்கடி ரெண்டு பெரிய பெட். ஆத்தாடி இவ்வளவு பெருசா? நம்ம ஸ்கூல்ல இவ்வளவு சேர்த்து நம்பவே முடியலையே. அதான் எனக்கும் தெரியல. இங்க பாருங்க டிவி எல்லாம் இருக்கு. ஏய் என்னடி அது? அத்தை தாண்டி இருக்கு. சோபாவா? இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. என்னாலயே நம்ப முடியல, அவ்வளவு பெரிய ரூம் கொடுத்துருக்காங்க நமக்கு. வா செம்மதான். நம்ம மஜா பண்ண போறோம் இன்னைக்கு. இந்த ரூம்ல நம்ம இருக்கலாமா வேற ரூம்ல இருக்கலாமா? நல்லவேளை எப்படியாச்சும் வீட்டு பெர்மிஷன் கிட்ட வந்துட்டோம். நம்ம ஓட்டு வரலாம், இதெல்லாம் மிஸ் பண்ணிருப்போம்ல. ஆமா ஆமா இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணிருப்போம். நல்ல வேளை நானும் கேரிட்டு வந்து நம்ம கேர் பண்ணிட்டு படுக்கலாம். தனித்தனியா ரூம் சூஸ் பண்ணிக்கிட்டது நல்லதா போச்சு. எனக்கு ஒரு சிக்கன் பர்கர் ஒன்று எடுத்துருவாங்க, ஒரு சிக்கன் பீஸா. என்ன நல்லா இருக்கும் எல்லாத்தையும் ஒன்று எடுத்துருவாங்க. நீங்க ரூம் சர்வீஸ் தான புக் பண்ணிருக்கீங்க? ஆமாமா ரூம் சர்வீஸ் தான் புக் பண்ணிருக்கேன். இப்போ நீங்க வாங்குற சாப்பாடுக்கு பின்னாடி நாங்க சார்ஜ் பண்ணுவோம். பண்ணிக்கோங்க. என் ஸ்கூல்ல இருந்து அடிச்சு காசுல புடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் நம்ம ஸ்கூலுக்கு வெயிட் வைக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம். இருக்கிற எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு எல்லா காசையும் ஸ்கூல் மேலே ஏற்றி விட்டுறணும். அம்புடுதான் ருசியான சாப்பாடு தான் இப்போ வழியில் வந்துக்கிட்டே இருக்கு. வரட்டும் நம்ம அதுக்கு சும்மா உட்காந்து டிவி பார்க்கலாம். அதானே டூர் ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் நிறையா இருக்கு. 2 பிளேட் சிக்கன் பிரியாணி கொடுத்துருங்க. நான் ஒருத்தன் தான் இருக்கேன், அதனால 2 சாப்பிட்ருவேன் நான். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 1, 2 நூடுல்ஸ், அப்புறம் என்னது மோமோஸா? பரவாயில்ல எது வந்தாலும் எடுத்துடுவாங்க. இது நைட்டுன்றதுனால நான் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுக்கிறேன். ஒரு 6 பரோட்டா எடுத்துடுவாங்க, அது போதும். அது ரொம்ப கம்மி தான், பரவாயில்ல எடுத்துடுவாங்க போதும். நான் டயட்டில் இருக்கேன். ஹலோ ஆரமே, என்னடா ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க நீங்களா? நான் இப்பெல்லாம் கொஞ்சமாக தானே சாப்பிட்றேன், கொஞ்சம் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நீங்களா என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்க? என்ன இது நம்ம வழக்கமாக சாப்பிட்ற ஒரு ஐட்டமும் இல்லை, ரொம்ப லக்ஸரியஸான ஹோட்டலோ. சரி 2 பிளேட் பிரியாணி தான், அதே கொடுத்துருங்க. ஜிம்ல தான் ஆர்டர் பண்ணிப்பான் போலயே. நீங்கள் மெனக்கெட்டு காஸ்ட்லி ஆர்டர் பண்ணுறீங்க. இப்போதைக்கு உங்கள் பே பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போனதுக்கு நம்மகிட்ட காசு கேட்டு என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ண போறீங்க? ஐயோ அப்படி வேற ஒண்ணு இருக்குதா? இது மறந்து போயிட்டேன் பாத்தீங்களா நானு. இதுதான் என்னோட ரூம், செம்ம பெருசா இருக்குல்ல, நல்லா இருக்கும். எங்க ஒரு மகாவி நிறைய சாப்பாடு ஆர்டர் பண்ணிருக்க போல. ஆமா எல்லாத்துலயும் ஒண்ணு போட்டிருக்கேன் தெரியுமா? இல்ல எக்ஸ்கியூஸ் மீ, 2 பிளேட் பிரியாணி போட்டிருந்தேன்ல, ஒரு பிளேட்டா மாத்திட்டுங்க. ஓகேவா? எனக்கு ஒண்ணு போதும். ஓகே தேங்க்யூ பை. என்னடா இவ்வளவு ஆர்டர் பண்ணிருக்க? என்னடா ஆச்சு? எப்படி இருக்கீங்க? ஓ யாருக்கு நீ வந்திருக்கியா? வாங்க எல்லாரும் வாங்க. இருக்கல ஜேகே தான் பெரிய ரூம் போல. ஆமா எனக்கு தான் பெரிய ரூமே. ஏதோ நல்ல மனசுக்கு பெரிய ரூமா எனக்கு கிடைச்சிருக்குது. உங்களுக்கு கிடைக்கல போலயே. வா நம்ம கிளம்பிடலாம். ஓரா பேசுறான். அதான் எனக்கு அப்பவே தெரியும் ஓரா திமிரு பிடிச்சாலே வந்துட்டு. நம்ம போயிடலாம். எதுவும் இங்கே வந்தோம், சும்மா வெட்டி பார்க்க தான் வந்தோம். நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ்ல எந்த ரூம் கொடுத்தாங்க? ஏதோ ஆப்போசிட்ல ரூம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஆப்போசிட் ரூம் தான் நினைக்கிறேன். அப்படியா? சத்தமே இல்லை. ஆமா எனக்கும் தெரியல தான். ஹலோ உங்ககிட்ட என்ன சாப்பாடு இருக்கு இப்ப? அப்படியா? கிட்டத்தட்ட 12 மணி ஆக போகுது. இப்போ கேட்டாலும் சமைச்சு கொடுப்பாங்களா என்ன? ஹலோ நான் முதல்ல கேட்டப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்க ஃபோன் வச்சுட்டாங்க. அது யார் பேசுனது என்கிட்ட ஃபோனில்? உங்களோட சர்வீஸ் இல்லையா? அப்போ யாரோ பேசியிருக்காங்க போல. சரி ஓகே. எனக்கு மட்டும் சாப்பாடு வர இவ்வளோ லேட் ஆகுதா? நீங்கள் ஆல்ரெடி போயிடுச்சா இல்லையா? ஹலோ நான் ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் கிட்ட ஆச்சு. அரபியாத்தா ஒன்று, அப்புறம் க்ரீம் பாஸ்தா, வேற என்ன இருக்குது? இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துடுமா? ஓகே 1/4 மணி நேரத்தில் வந்துச்சுன்னா ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே வச்சிடுறேன். இல்லை 12 மணி ஆயிடுச்சா, தூக்கம் வந்துருச்சா, தூங்கிடுவேன் நான். அதுக்கு தான் கேட்டேன். சரி ரூம் கதை தட்டுங்க, நான் திறந்துடுறேன். நம்ம கிளாஸ் கேர்ள்ஸ் ரூம் கதை தட்டி பார்த்தா திறக்கவே இல்லை, எல்லாம் தூங்கிடுச்சுங்க போல. வேஸ்ட்டுங்க. நம்மளாம் பாரு லேட் நைட்டில் முடிச்சுக்கிட்டு சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணிட்டு மஜா பண்ணிருக்கோம். அது ரூம்லேருந்து சத்தமே வரல, எல்லாம் தூங்கிடுச்சுங்க போல. விட நம்மளாச்சும் ஃபன் பண்ணுவோம். நம்ம பண்ணுறது தான் ஃபன்னே. எல்லாம் தெரியாமல் இஷ்டத்துக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணி ஜாலியாக இருக்கும்னு. ஆமா நம்ம தான் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். அதுங்க பாவம் தான். உலக அழகி நான் தான். எல்லாம் முடியும் கையோட வந்துரும் போலயே. எப்படியே எதுக்கு இப்போ சிரிச்சுட்டே வரேன்? உனக்கு தான் தண்ணி பெட் இருக்குல, போய் படுக்க வேண்டியதானே? ஏன் இங்க
சத்தம் போட்டுட்டே இருக்குங்க. நான் ஜாலியா ஃபோன் பார்த்துட்டு இருக்கலாம்னு பார்த்தா இன்சே நானும் வந்து பக்கத்துல படுக்கிட்டா. எதுக்கு வர நீ? அந்த இன்சே கூட படுக்கிறதுக்கு பதிலா தனியா இங்க வந்து சோஃபால உட்காந்துக்கலாம். இதுவே ஜாலியா தான் இருக்கு. உன் கூட மனுஷன் படுப்பானா? இந்த பொம்மை வேணா பக்கத்துல வச்சுக்க. நான் கிளம்புறேன். நீ படுக்கணும்னு நான் சொல்லவே இல்லையே. வெளில போ. செத்த நேரத்துல பேய் வந்துச்சுன்னு பயந்துட்டு வெளில வருவேன். அப்ப தெரியும். அதெல்லாம் நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன். நான் தனியா ஜாலியா இருப்பேன். அப்படியா? சரி நான் வரேன். உன் கூட தான் இருப்பேன். நான் போனதுக்கு அப்புறம் நீ வருத்தப்படுவடி. ஐயோ சேனலை மாத்திரி சிரிப்பு அடக்க முடியல. என்ன நோட்டிபிகேஷன் வந்திருக்கு? ஏய் நம்ம கிளாஸ் பஸ்ல பாரு சாப்பாடு எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க. நிறைய சாப்பாடு வாங்கிட்டாங்களா? அதை கெத்தா ஸ்டேட்டஸ் வச்சிருக்கானுங்களா? அதை போய் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கெத்த அவங்களுக்கு. இதையான கெத்து நினைச்சு ஸ்டேட்டஸ் போட்டுருக்கானுங்களே. நம்மளும் இதோட ஏதாச்சும் பெருசா பண்ணணும். பண்ணுவோம். நீங்க சொல்ல போலாமா? இப்பவா? எப்படி முடியும்? படுத்துக்கிட்டே ரீல்ஸ் பார்த்துட்டு நீங்க நாள் போயிடும் போலயே. அதான் நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம்னு சொல்றேன். என்ன பண்ண போற? இங்கனா வெளில போலாம். வெளியா? என்ஜின் பைத்தியம் நீதானா? சொல்லாம சைலண்டா வர. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு நினைச்சு பயந்துட்டு நாங்க வந்தோம் தெரியுமா வெளில? அப்படியா? நான் தான் வந்த ரூமுக்கு. அதுக்குள்ள படுத்துட்டீங்க? தூக்கம் வந்துருச்சா? எதுவும் பண்ணல நம்ம ஃபன்னா. ஏய் இதேதான் காசாவும் இப்ப கேட்டா நீ எது கேக்குற? இப்ப எங்க சொல்ல போலாமா? வரியா? வெளில போலாம். அந்த மூணு ரூம்ல ஒண்ணு சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இவ்வளவு சத்தமா இருக்கு. கிளம்புறீங்களா என்ன? சொல்லுங்க. கிளம்புறதா போலாம். ரீல்ஸ் அம்ச பார்க்க மாட்டியா நீ? அம்ச ரீல்ஸ் திரும்ப அமைக்கிறேன் பாப்பேன். ஒரு ரியாக்ட் ஆச்சு பண்ணலாம்ல. அதெல்லாம் பண்ண முடியாது. உள்ள போய் நான் பார்க்க மாட்டேன். உன்னை பிளாக் பண்றேன். இரு அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். ஏய் ஜாலி வெளில கிளம்புறோம். ஏய் சக்கரை வீச்சு கூப்பிடல? அதுக்குள்ள கூப்பிட வெளில போய் கூப்பிடு போ. நீ போ. நான் கிளம்பிட்டு இருக்கேன்ல. யூன்சே சக்கரா வெளில போலாம். சரி நம்ம வெளில போலாம் பிளான் பண்ண தவிர எங்க போலாம் பிளான் பண்ணலையே. சும்மா ஊர் சுத்தலாம். புது ஊர் தானே. ஐயோ செம்ம ஜாலியா இருக்க போகுது. நம்ம ஸ்டாஃப் யாருக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சுச்சுன்னா மாட்டிப்போம். அவ்வளோதான் சொல்லிட்டேன். இவங்க வேற ரூம் கதை திறக்கவே மாட்டானுங்க. எவ்வளோ தள்ளுறோம். நம்ம ஸ்டேட்டஸ் போறதுல பார்த்து ஜாக்கிரதையா வைக்கணும். ஓகேவா? இவங்களுக்கு இப்படி நம்ம கெத்தா இருக்க வேண்டாமா? நீ கெத்து நினைச்சு எல்லாத்தையும் மாட்ட போற. அவ்வளோதான். நானே கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸ்டாஃப்க்கு தெரிஞ்சா பேரண்ட்ஸ் சொல்லிடுவாங்க அப்புறம். இதை தாண்டி நான் எதிர்பார்த்தேன். இங்க பாருங்க இதாண்டி கேர்ள்ஸ் நைட். இந்த டாப் ஓபனா இருக்கிற பஸ்ல சின்ன வயசுல இருந்து நான் போகணும்னு ஆசைப்பட்டேன். இதோ இன்னைக்கு போவோம். ஃபன் பண்ணுவோம். நமக்குன்னு அமைஞ்சிருக்கு பத்தியா? நம்ம மட்டும் தான் அந்த டாப்ல இருக்க. வேற யாருமே இல்ல. வேற யாரும் வரல. ஜாலி தானே. என்ஜாய் பண்றீ. நம்ம ரூமை விட்டு வெளிய வந்ததே நம்ம ஸ்டாஃப்க்கு தெரியாதுல. நம்மள தேடுனாங்களா? நம்ம ரூம் கதவை தட்டி பார்த்தா என்ன ஆகும்? கதவை திறக்க யாரும் இருக்க மாட்டாங்களா? சந்தேகம் வராது. பரவாயில்ல நம்ம தூங்கிட்டோம்னு நினைச்சுப்பாங்க. ஆனா ரொம்ப நேரம் தட்டாங்கன்னா என்ன ஆகும்? அப்பதான் சந்தேகம் எழும்ப ஆரம்பிக்கும். இந்த ஊர் ரொம்ப அழகா இருக்குல்ல. ரோட்டு கடையில இறங்க என்ன சாப்பிட்டு போலாண்டி. அங்க பாருடி காரப்பொரி போடுறாங்க. போலாண்டி வாங்கடி. இரு இந்த பஸ் ரைட முடிச்சிட்டு போவோம். காசு கட்டியாச்சுல? அது சரி நான் மறந்துட்டேன். நம்ம தாண்டி ஃபன்னாவே இருப்போம். நம்ம கிளாஸ் பாய்ஸ்லாம் சும்மா ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணத எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டு கேக்குறாங்க. அதுவும் நம்ம தங்கின ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டேன். நான் கூட வெளில போய் எதனா சாப்பிட்டு ஆர்டர் பண்ணி ஸ்டேட்டஸ் பண்ணுங்கன்னு பார்த்தா அவனுங்களை பொறுத்த வரைக்கும் நைட்டு முடிச்சிருக்கானுங்களா. அதுவே பெரிய விஷயம் தான் அவங்களுக்கு. எனக்கு தெரியுதே. இத வீடியோ எடுங்கடி. இத அப்படியே ஸ்டேட்டஸ் போடுங்க. அந்த இடத்து வீடியோ எடுறி. எடுத்துட்டேன். என்ன மென்ஷன் பண்ணி போடு. எல்லாரையும் மென்ஷன் பண்ற எடுத்து போடுங்க. இந்த மெமரிஸ் வேற எப்பவுமே நம்ம கிடைக்காதுடி. எனக்கு பைத்தியமே பிடிச்சிரு போல இருக்கு. கத்துங்க. அவளுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. வீடியோ ஆன் பண்ணல கத்துங்க. 1 2 ஜாலியா இருக்கு. ஹோட்டல் ரூம் விட்டு நாங்க எஸ்கேப் ஆயிட்டோம். அது என்னடி பயங்கரமா இருக்கு. அது பார்ட்டி பண்ற இடம். ஆனா அங்க போற அளவுக்கு நமக்கு காசு இல்ல. காசு இருந்தா போயிருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் போலாம். ஸ்கூல் எஸ்கேப் ஆகுது பெருசு. பைத்தியம். சரி விட என்ஜாய் பண்றாவ. அங்க பாரு இந்த சிட்டியே வேற லெவல்ல இருக்குல்ல. டேய் ஜிடிஏ கேம்ல வர மாதிரியே இருக்கு. வாவ் இந்த இடத்த பாருங்க. டேய் ஜிடிஏ வைஸ் சிட்டி மாதிரியே இருக்கு. காசா சொன்ன மாதிரி. அங்க பாருங்க அந்த இடத்த. வால் தான் இப்படி வால்லுண்டி. ஊரே ஜொலிக்குதே. மணி இப்பே 1:30 ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு போய் சேர்த்துக்குள்ள 2 மணி ஆயிடும். வீடு இல்ல ஹோட்டல் ரூம். ஏதோ ஒண்ணு போடுமா இல்லையா இப்ப? ஆமா நைஸா இப்ப சத்தமேல ரூம்க்குள்ள போய் நுழைஞ்சிரணும். காலங்கத்திர எழுப்பி போட்டு நம்மள சமைக்கிறாங்க. கேர்ள்ஸ் நாளை காலை சமைப்பாங்களாம். இன்னைக்கு காலை நம்ம சமைக்கணுமா? பாய்ஸ் எல்லாரும் சேர்ந்து விட்றா. அப்பதான் ஈக்குவாலிட்டி. ஆமா நம்மளும் கேர்ள்ஸ்க்கு உதவி பண்ணணும்ல. எப்ப அவங்க சமைக்கணும்ல. ஒழுங்கா வெட்ட மாட்டற பாரு.
இருங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க பேசிக்கிட்டே சார். எல்லாத்துலயும் கோட்டை விட்டுறேன். சார் பிரின்சிபல் சார் எல்லாம் யார் டூர் கூப்பிட்டது? கேர்ள்ஸ் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க போல. என்ன ஆச்சுனே தெரியல. நீ கல்லோட கதை தட்டினேன். ஆனா ரொம்ப டயர்டா இருக்கு, அப்புறமா வரும்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? ஆமா, நானும் படுத்து தூங்குங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த மசாலாவை எடுத்து கொட்டுப்பா. இருங்க சார், இந்த வந்துட்டேன் சார். கொட்டு சீக்கிரம். என்னது இது? மார்க்ல தான் ஃபெயில் ஆவறீங்க இதுலயுமா? இவர் என்னடா டூருக்கு வந்தாலுமே மார்க் பத்தி பேசுறாரு? புடுறா ஒழுங்கா அப்படியே போட்டுற போறீங்க கீழே. நான் ஊத்துற டேட்டா பிடிச்சிக்காரம். ஓகே, அவ்வளவுதான். இப்ப இதை கலக்கி விடு. பார்த்து கொட்டிடாம. நேத்து நைட்டு கேர்ள்ஸ் சீக்கிரமா தூங்கிட்டாங்கல்ல? ஆமா கதவை தட்டினப்ப திறக்கவே இல்லை யாரும். ஆமா, நேத்து சீக்கிரமா தூங்கியுமா இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க. நேத்து கதவை தட்டினேன், கதவை திறக்கல. ஆமா ஜோ நேற்று நைட்டே சொன்னா கதவை தட்டினேன்னு. சத்தமே இல்லல்ல, போன் அடிச்சு எடுக்கல. சுத்தமா சவுண்ட் இல்ல, அப்படியே தூங்குவாங்க. ஃபோன் அடிச்சாலும் ஃபோன் எடுக்கல. ஆனா என் கிருதரம் பிடிச்சாலுங்க எப்படி நிம்மதியா படுத்து தூங்கி இருக்குங்க. சரி விடாண்டா, உண்மையில தூங்கி இருக்க போதும். கார் தள்ளி கொட்டிருக்கான் போலயே. தம்பி எல்லாரும் சாப்பிடணும்லப்பா, காரம் அதிகமா போட்டுறாதீங்க, கம்மியா போடுங்க. உனக்கு பத்தலனா அப்புறம் திரும்ப எக்ஸ்ட்ரா கொட்டிக்கலாம். இப்ப நார்மலா பண்ணுவோம். இந்த வீ பைத்தியமும் கூட சேர்ந்துக்கிட்டான் போல. காசு கட்டி நம்ம மொத்தம் நம்மள சமைக்க சொல்றாங்க. அப்படி சொல்லாதப்பா, இதெல்லாம் ஒரு பிராக்டிஸ் தான். சமைக்க நீங்க கத்துக்கிறீங்கல்ல. கழுவு, நீ பேசின பச்சு கழுவு உட்காந்து. பிரின்சிபல் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கல. ஆமா இல்லையா பின்ன? கஷ்டப்பட்டு காசு கொடுத்து நம்ம வந்திருக்கோம். நமக்கு உங்க சாப்பாடு வாங்கி போடுவான்னு பேரு, நம்ம சமைக்க வைக்கிறாங்க பேரு. என்னப்பா தம்பி இப்படி பண்ணிட்டு இருக்க? அதை எடுத்து இதுல கொட்டணும்னு சொன்னேன் இல்லையா? மறந்து போயிட்டீங்களா? பத்தியா, சாப்பாடுக்கு சேர்த்து தானே காசு வாங்கினாங்க. அப்ப நம்மள சமைக்க சொல்றாங்க. இதுக்கு இப்பதான் டூரா அதை கிச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஒன்னும் இல்ல பிரின்சிபல் சார், கிளாஸ்ல தான் பேசக்கூடாது நீங்க. அதான் ஜேகேக்கு இன்னைக்காச்சும் தைரியம் வந்துச்சே, நிறைய கேள்வி கேட்க. இன்னைக்காச்சா? டே மெண்டல், நான் எப்பவுமே எதிர்த்து தான் கேள்வி கேட்பேன். நீ பார்த்தது இல்ல? நான் இதை தட்டி கேட்க தான் இருக்கேனே. இன்னைக்கு கொஞ்சம் சுகா உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லிட்டு படுத்துட்டான்ல, நம்ம மட்டும் சமைக்க வச்சுட்டான். அவன் வரல பத்தியா? தெளிவான ஆள் தான் இந்த மாதிரி விஷயத்துல. சுகா இதை ஒழுங்கா வேக வைக்கணும்பா. ஒழுங்கு வந்துட்டு இருக்கு. இல்லப்பா, அப்புறம் வாயில இடி படிச்சா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். நல்லபடியா நல்லா அரைஞ்ச மாதிரி சாப்பாடு இருக்கணும். ஆமா இவர் ஓரம் பேசுறாரு, இவருக்கா சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம. என்ஜின் குளிச்சுட்டு வந்துட்டேன். என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன்? இருடி, சேர்த்துக்குள்ள என்னன்னு கேட்காத. எனக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடு காலையில ஜேகே ரூம் தட்டினா சமைக்கிறாங்களா, வந்து சாப்பிட சொன்னா. அப்ப அங்கேயே போய் சாப்பிட்டுக்கலாமே, நீ ஏன் சமைக்கிற? அதை ஏன்டி கேட்கற? என்ன சாப்பாடுன்னு கேட்டா புளியோதரையா? ஐயே, ஆமா, உன் புளியோதரை நீயே சாப்பிடுன்னு சொல்லாம அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு சாத்திட்டோம். அப்படியா விஷயம்? இப்ப என்ன நீங்க செய்றீங்க? பச்சமா நமக்கு பிடிச்ச மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்குடி. எப்படி இப்படி செஞ்ச? எல்லாம் யூடியூப் பார்த்து தான். இப்போ இங்க நிறைய சாப்பிட்டுருங்க, அங்க போய் பேருக்கு 2 வாய் வச்சுட்டு வந்துரும் புளியோதரையா. ஆமா, இல்லாட்டி நம்ம மேல டவுட் வந்துரும். காசு வாங்க, சீக்கிரம் குளிச்சுட்டு வர சொல்லுவாள். இன்னைக்கு நிறைய ஸ்பாட் இருக்கான், வெளியே சுத்தி பார்க்கணுமா. வெளியே வந்துட்டேன். வந்துட்டேன். சரி சாப்பிட்டு கிளம்புவோம். சாப்பாடு எடுத்து தட்டில் வைங்க. எனக்கு தூக்கமே பத்தலடி, டயர்டா இருக்கு. ஆமா நம்ம ஊர் சுத்தி வீட்டுக்கு வரதுக்கே 2:30 மணி ஆயிடுச்சு. அப்புறம் வீட்டுக்கு எதை பேசிட்டு படிக்கிறது 3 மணி ஆயிடுச்சு. ஓரமா வச்சிடலாமா? அப்படியே எடுத்து. சரி இப்போ ஓரமா வைக்கிறேன், நம்ம போய் வச்சுட்டு கிளம்புவோம். ஓகே.